வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2970 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் முதல்ல டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 3010 ரெசிஸ்டன்ஸை வச்சு செல் பண்ணலாம். ஆனால் 3010 விட்டு மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் பையிங்க்கு சாதகமாக மாறும். இரண்டு பக்கமுமே ட்ரேட் பண்ணறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத பற்றி நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே ஏற செல்லிங் இருந்திருந்தாலும் 2960க்கு கீழே அதால் முழுசாக தக்க வைக்க முடியலை. அந்த காரணத்தினால இறுதியாக ஒரு பிரேக் அவுட்னால 3010 உடைச்சி மார்க்கெட் மேலே போய் 3060க்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கு. இந்த 3060 அப்படின்றது போன வாரத்துக்கு முழுசாக ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த வாரமும் மார்க்கெட் 3060 விட்டு மேலே போக முடியல. ஆனால் இந்த 3060 மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கிறது பையர்ஸுக்கு முழுக்க பாசிட்டிவான விஷயமா அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3060லேருந்து 80க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 2960 வரைக்கும் பை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு நடுவில் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. என்னென்ன டார்கெட்லாம் எதிர்பார்க்கலான்னா 3102, 3160, 3206 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்மளோட எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.